சிலுவையை குறித்து நீங்கள் பல தேவதாசர்கள் மூலமாய் தியானித்து வருகிறீர்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. மெய்யாகவே சிலுவை நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் சம்பாதித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நாம் மனிதனுக்கு அடிமைகளாகாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உலகத்துக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஆமென். பிசாசுக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். எத்தனை பேர் நினைக்கிறீங்க நான் விலையேற பெற்றவன்? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுவதிருப்பேனாக. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது மிக அழகாக எழுதுகிறார். அவர் மூலமாய் அநேக அற்புதங்கள் நடந்தது, அநேக அடையாளங்கள் நடந்தது, அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் இந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்று இருக்கிறது, அது சிலுவை. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கும் எனக்கும் மேன்மை பாராட்ட ஒன்று இருக்கிறது, அது சிலுவையே. இந்த சிலுவை இல்லை என்றால் நாம் இன்றைக்கு சோதரம் எங்கேயோ ஒரு பாவத்தின் குழியிலே விழுந்திருப்போம், எங்கேயோ ஒரு சாபத்தின் குழியிலே விழுந்திருப்போம். ஆனால் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கரத்தை கொடுத்து சொல்லுங்க பாப்பா, நீங்கள் சாபத்தின் பிள்ளைகள் அல்ல, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். தைரியமா சொல்லுங்க பாப்பா, நான் ஆசீர்வாதத்தின் பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நான் இன்றைக்கு சிலுவை என்கிற வார்த்தையை குறித்து தான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சிலுவை அப்படின்னா இன்றைக்கு விரும்புகிற ஒரு வார்த்தை அல்ல. சிலுவை அப்படிங்கிற வார்த்தைக்கு 3 காரியத்தை அடையாளமாக சொல்லலாம். ஒன்று உபத்திரவம், இரண்டாவது தியாகம், மூன்றாவது மீட்பு. இந்த 3 காரியத்துடைய அடையாளம்தான் சிலுவை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்று உபத்திரவம், இன்னொன்று தியாகம், தன்னலமற்ற தியாகம், 3 மீட்பு. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் அதனால் தான் சொல்லுகிறார், இந்த சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த சிலுவை குறித்து பேசும்போது ஒன்று சிலுவையை நாம் எடுக்க வேண்டும், இரண்டாவதாக சிலுவையை சுமக்க வேண்டும், மூன்றாவதாக சிலுவையை சகிக்க வேண்டும், நான்காவதாக சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த 4 காரியத்தை தான் வேதத்தின் வெளிச்சத்திலே உங்களோடு பேச ஆசிக்கிறேன். சிலுவையை முதலாவது எடுப்பதற்கு சோதரம் நம்மிலே என்ன தடைகள்? ஏனென்றால் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சிலுவை இல்லாத ஒரு கிறிஸ்தவம் இருக்குமே ஆனால் அது பிரயோஜனமற்றது.
ஒருவேளை சோதரம் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அந்த ராஜ்யத்திற்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால் சிலுவையை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளைகளாகவே இந்த பூமியிலே வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்ப சிலுவையை சோதரம் குறித்து இன்றைக்கு பேசினாலே அநேகருக்குள்ள நடுக்கம், பயம். அநேகருக்கு இந்த சிலுவையை எடுத்துக்கொள்வது என்பது கடினமான காரியமாகவே இருக்கிறது. ஏனென்றால் அநேகர் ஒரு பாட்டு பாடுவாங்க, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசு சுமந்துட்டாருப்பா, நீ ஏன் சுமக்கிற? நீ விசுவாசிச்சுட்டா போதும், எல்லா கிருபையும் உன் மேல வந்துடும் அப்படின்னு. ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, இயேசு சிலுவையை சகிப்பதற்கு முன்பாக அல்லது சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக அந்த சிலுவையை எடுத்துக்கொள்வதற்கு தான் கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய இரத்தத்தை நிலத்திலே சிந்தி அங்கே ஜெபித்தார். ஒரு ஜெபம் என்ன? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுளே. இந்த வார்த்தையை சொல்லி 3 முறை ஜெபித்தாராம். அவர் ஜெபிக்கும் போது இரத்தம் வேர்வையின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது, மயங்கி விழுந்து கிடந்தார் என்று லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அங்கே தேவதூதன் ஒருவன் இறங்கி வந்து அவரை தைரியப்படுத்துகிறான் என்று அங்கே நாம் படிக்கிறதை கவனிக்கலாம். அப்ப சிலுவையை எடுத்துக்கொள்வதற்குத்தான் ஜெபம் அவசியமாம். சிலுவையை எடுத்துக்கொள்வதுதான் தேவ சித்தமாம். சிலுவையை எடுத்துக்கொள்வது தேவ சித்தம். அந்த தேவ சித்தம் என்னிலே நிறைவேற வேண்டுமானால் நான் கெத்செமனேலே விழுந்து அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் வேதம் அழகாக சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினார்கள், அற்புதங்களை செய்தாங்க, அடையாளங்களை நடத்தினோம் என்று அநேகர் அந்நாட்களிலே வந்து சொல்லுவார்களாம். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே, அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லையா. அப்ப தேவ சித்தம் இந்த பூமியிலே நீங்கள் சிலுவையை சுமக்க வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாரோ மைண்ட் வாய்ஸ்ல சொன்னது போல இருக்கு, இங்க படுகிற குடும்பத்தோடு படுகிற பாடு போதாதுன்னா பாஸ்டர் இன்னொரு சிலுவை எங்க தலைக்கு மேல வரணும். எப்படா எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நாங்க வந்திருக்கிறோம், எப்படா எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் வந்திருக்கிறோம், எப்படா எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் வந்திருக்கிறோம். நாங்க சிலுவையை வேற சுமந்து என்ன செய்ய போகிறோம்? சிலுவை சுமந்தால் தான் அங்கே போக முடியும். சிலுவை இல்லை என்றால் இங்கே இருக்கலாம். ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவ சித்தம் செய்யாதவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இன்றைக்கு சிலுவையை சுமந்த அநேகரும் சிலுவையை தங்கள் தோளிலிருந்து இறக்கி வைத்து விட்டார்கள். போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலுவை சுமக்க முடியாதபடி ஏன் எடுத்துக்கொள்ள அன்றைக்கு அநேகரால் முடியவில்லை என்று சொன்னால், முதலாவதாக வாசிக்கலாம் பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன். 37வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இப்ப முதல்ல
தடை எங்க வருது? சிலுவையை யார் எடுக்க விட மாட்டேங்கிறாங்கன்னா தகப்பனும் தாயும் சிலுவையை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன ஸ்தோத்திரம்! வேதம் சொல்லுகிறது, நீ நன்றாயிருக்கவும் உன் வாழ்நாள் நீடித்திருக்கவும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என்னிலும் அதிகமாய் தகப்பனையாது தாயையாது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. முதலாவது, அப்பா நான் உன்னை பெற்று வளர்த்திருக்கிறேன், நான் இவ்வளவு நாள் உனக்கு நான் காரியங்களை செய்திருக்கிறேன், நீ என்னை விட்டு இயேசுவுக்காக ஓடிவிட்டால் நான் என்ன செய்வது? குடும்பம். முதல் தடை, சிலுவையை சுமப்பதற்கு தடை குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவாயும். எப்படி இருக்குமா? மெதுவாயும். என் சுமை லகுவாயும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேக ஸ்தோத்திரம் தகப்பனும் தாயும் இன்னைக்கு ஸ்தோத்திரம், நான் கஷ்டப்பட்டுட்டேன்யா, நான் பாடுபட்டுட்டேன், என் பிள்ளை பாடுபடக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆனா அநேக வேளையில நம்முடைய பிள்ளைகள் சிலுவையை சுமந்து கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நாமே தடை கற்களாய் நின்று விடுகிறோம். கிறிஸ்துவை பின்பற்ற விடாதபடிக்கு நாமே அங்கே தடைகளாய் மாறி விடுகிறோம். குடும்பம் இன்னைக்கு தடையாய் மாறுகிறது. ஆனால் சிலுவை எடுக்க முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம் பார்ப்போம். சோதரம் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம் பார்ப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த வேத பகுதியை நீங்கள் படித்து பார்ப்பீர்களே ஆனால் இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். அவருடைய அன்பான சீசனாய், அவருடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்கக்கூடிய சீசனாய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், இயேசு தன் மரணத்தை சொன்னபோது அவர்களால சகிக்க முடியல. இயேசுவை தனியா கூட்டு போயிட்டு சொல்றாங்க, சோத்திரம் சொல்றாரு பாருங்க, இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது, இவைகள் உமக்கு சிலுவையா? நாங்கள் இளவரசனாய் பார்க்கிறோம், எங்களை மீட்க வந்த மேசியாவாய் பார்க்கிறோம், இந்த ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்க வந்த ஒரு இரட்சகனாய் பார்க்கிறோம். நீர் சிலுவையை சுமந்தால் உம்மை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொன்னபோது இயேசு தன் சீஷனை பார்த்து இப்படி சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இரண்டாவதாக, யார் அங்கே சிலுவையை சுமக்க விடாமல் தடுக்கிறார்கள் என்று சொன்னால் நண்பர்களுடைய கூட்டம், ஃப்ரெண்ட்ஸ். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்க சோதனம், எப்பா உனக்கு இன்னும் பாடு முடியலையா? நீ பைபிளை தூக்கிட்டு போய் உனக்கு பிரச்சனை இன்னும் தீரலையா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் வரக்கூடாதே, இதெல்லாம் சம்பவிக்க கூடாதே, இதெல்லாம் சம்பவித்தால் நீ பாவம் செய்தாய் என்று சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் பேசுகிற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் இயேசு தன்னுடைய அன்பான சீசனை பார்த்து சொல்லுங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே. காரணம் என்ன? சோதரம், அவன் தடுக்கிறவனாயிருக்கிறான்.
இவைகள் சம்பவிக்க கூடாது. சிலுவை மரணமா? இப்படி ஒரு மரணத்தை, ஏனென்றால் சிலுவையிலே தொங்கினால் சபிக்கப்பட்டவன். நாங்கள் தீர்க்கதரிசி என்கிறோம், போதகர் என்கிறோம், எங்கள் மேசியா என்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிறோம். அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு சிலுவை அவசியமா என்று கேட்டு அவரை எங்கே தடுக்க நினைக்கிறான். ஆகவேதான் இயேசு சொன்னார், சோதர ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினா தன்னை வெறுக்கணும், தன் சிலுவை எடுக்கணும். அப்பதான் அவன் வர முடியும். ஆமென். Praise God. Praise God. Hallelujah. இப்ப நண்பர்கள் வட்டாரங்கள் சேர்ந்துட்டு சொல்றாங்க, எப்பா நீ கொஞ்சம் வயசான பிறகு இயேசுவை தெரிந்துக்கலாம்ப்பா. Praise the Lord. Hallelujah. டேய் ஒழுங்கா சர்ச்சுக்கு போடான்னு அப்பா சொன்னா, அப்பா நீ எத்தனை வயசுலப்பா சர்ச்சுக்கு போன? ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. வாலிபத்தை என்ஜாய் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, இளவயதும் வாலிபமும் மாயை. Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்காக உன்னை சமர்ப்பிக்காம ஒரு இளமை உனக்கு இருக்குமானா அது மாயை. Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற அந்த சிலுவையை எடுப்பதற்கு நீ ஆயத்தமானால் பரலோகம் தன்னுடைய கரத்தை நீட்டி உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறது தேவ பிள்ளையே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இரண்டாவது வட்டாரம் நண்பர்களுடைய வட்டாரம். நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆமென். Praise the Lord. Hallelujah. இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டாண்டர்டா போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யாரப்பா யோக்கியம் இருக்கிறான், எல்லாம் வயிற்று பிளப்புக்காகத்தான். Hallelujah. 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 தவறு எதுவும் இல்ல, பாடுகள்லாம் தவறு. Praise God. Hallelujah. Hallelujah. என்ன கேட்கிற வாலிப சகோதரா சகோதரி, சோதரம், நீ சிலுவையை சுமந்தால் பாக்கியவான், பாக்கியசாலி. அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டால் ஆமே பரலோகம் உன்னை கண்ணோக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சிலுவையை நீ எடுக்க விடாதபடி இன்றைக்கு உன்னை நண்பர்கள் தடுக்கிறார்களானால் அந்த நண்பர் வட்டாரத்தை நீ அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்வதற்கு உன் இருதயம் ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? ஆமென். உங்களை நண்பர்கள் வட்டாரம் தடுத்து இன்றைக்கு சிலுவையை சுமக்க, சிலுவையை எடுக்க, என் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஆமே உங்களை அதைரியப்படுத்தி கொண்டிருக்கிறதுண்டா, அந்த நண்பர் வட்டாரத்தை விட்டு வெளியே வாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை. அந்த தேவனை மறக்க செய்கிற, வேதனை நிறைந்த வார்த்தைகளை விதைக்கிற எந்த நண்பர்கள் கூட்டமும் தேவ பிள்ளை உனக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவன் உனக்கு நித்திய ஜீவனை தருவதில்லை, அவள் உனக்கு நித்திய ஜீவனை தருவதில்லை. நித்திய ஜீவனை தருவதற்காக ஆமே ஆயத்தமாய் தன் கடைசி சொட்டு இரத்தத்தை கூட சிந்தினவர் அவர் ஒருவரே. ஆமே. அதனால தான் சொன்னாரு, எப்பா மனுஷருக்கு பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. உங்க சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களாகிய ஆமே மனிதர்களுக்கு பயப்படாதிருங்கள். உங்கள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். தேவ ஜனம் இன்றைக்கு பயப்பட வேண்டியது மனிதனுக்கு அல்ல, ஆமே மண்ணான மனிதனை கண்டு பயப்படுகிறவர்களாய் அல்ல, மாறாக ஆமே நம்முடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராகிய அவர் ஒருவருக்கு பயந்திருக்கிறவர்களாய் இருப்போமேயானால் சிலுவையை ஆமே தைரியமாய் சுமந்து சொல்லுவோம். சிலுவையை எடுத்துக்கொள்ள நாம் ஆமே பயப்பட மாட்டோம், அதைரியப்பட மாட்டோம், சங்கடப்பட மாட்டோம். ஆமே இதுவே அந்த பாதை என்கிற அந்த தைரியமும் நிச்சயமும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ளே வரும். Praise God. Hallelujah. Hallelujah. அப்ப முதல் குடும்பம்
ரெண்டாவது நண்பர் வட்டாரம். மூணாவது திரும்ப வாசிங்களேன். சகோதரர் லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26 முதல் வாசிக்கலாமே. லூக்கா சுவிசேஷம். என்னிடத்தில் வந்து மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். ஆமே, தப்பா புரிஞ்சிடக்கூடாது. மனைவி பிள்ளைகளை வெறுக்க கூடாது. பிரைஸ் காட். ஆமே ஆமே, பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா. ஆனால் எங்கே வெறுக்க வேண்டுமா? கிறிஸ்துவை விட நேசிக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்முடைய நம்பிக்கை அவர் ஒருவரே. பிரைஸ் அல்லாஹ். ஆமே. ஜீவனையும் வெறுக்காவிட்டால், ஜீவனை ஆமே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நிறைய பேருக்கு சாகிறதுக்கு பயம். ஆமே, பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா ஒரு தேவ பிள்ளை சோத்திரம் பாருங்க, அருமையா சாராள் நவரோஜி பாடினாங்க. இயேசுவே நீர் வந்தாலும் என்னை மரணம் சந்தித்திட்டாலும் ஆயத்தமாய் உந்த சேவை செய்து அல்லேலூயா உடைது நோக்குவே. ஆயத்தமாய் உந்த சேவை செய்து அல்லேலூயா உடைது நோக்குவே. எத்தனை பேர் அப்படி எதிர்நோக்க ரெடியா இருக்கு? இயேசுவே நீர் வந்தாலும் என்னை மரணம் சந்தித்திட்டாலும் ஆயத்தமாய் உந்தன் சேவை செய்து அல்லேலூயா உடைது நோக்குவே. இந்த தைரியம் எத்தனை பேர்ட்ட இருக்கு? இந்த நம்பிக்கை எத்தனை பேர்ட்ட இருக்கு? எத்தனை பேர்ட்ட இருக்கு? கை தூக்குங்க பாப்போம். ஹல்லேலூயா. கை உயர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனை வெறுக்கணுமா? ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க முடியாதுங்கிறாரு, என்ன பின்பற்ற முடியாதுங்கிறாரு. பிரைஸ் காட், பிரைஸ் காட், அல்லேலூயா அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் நிறைய பொறுப்பு இருக்கு பாஸ்டர். ஒருத்தன் இப்படிதான் வந்தான் பாருங்க இயேசு இடத்துல. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு நேரா உங்க பக்கத்தை திருப்பிக்கிங்களேன். அங்க சிலர் சொல்றான் பாருங்களேன், வாசிக்கலாம் பாப்போம். லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். வேதத்தை திருப்புங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆமென் ஆமென். 58வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை. 57ல சொல்றான் பாருங்க. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன். போதும், பின்பற்றி வருவேன். அப்ப இயேசு அவனை பார்த்து, அவன் இருதயத்தை பார்த்துட்டு சொன்னாரு, எப்ப நரிக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவைக்கு கூடு இருக்கு, எனக்கு தலை சாய்த்து உறங்குவதற்கு இடம் கூட இல்லை, என்ன பின்பற்ற வருகிறியா? இந்த இடத்துல ரூத் சொன்னாங்க பாருங்க, நான் உம்மை பின்பற்றுவதை குறித்து நீர் என்னோடு பேச வேண்டாம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். நான் நீர் மரிக்கும் இடத்தில் நான் மரிப்பேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் என்னை பிரிக்காதிருக்க கடவுள்னாரு. ஹலோ, ஆமே. எப்படி? மரணமே அல்லாமல்
இயேசுவை பின்பற்றுகிற நீங்க மரணமே அல்லாமல் வேற ஏதாவது உங்களை பிரிக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்கு? பாஸ்டர், இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர்றேன், சோதரா என் பிரச்சனை தீரலையே, நான் இன்னும் ஏன் பின்பற்றணுங்கிற கேள்வியோடு இன்றைக்கு அனைவர் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரச்சனைக்கு என்னைக்கு தான் சொல்யூஷன், என்னைக்கு தான் தீர்வு? நான் ஏன் இயேசுவை பின்பற்றணும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும், மரணமே அல்லாமல் வேறென்றும் என்னை பிரிக்காதிருக்க கடவுது? நான் உம்மை பின்பற்ற தீர்மானிச்சிருக்கிறத வேற ஒண்ணு என்ன பிரிக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, உபத்திரவமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, பட்டயமோ, பஞ்சமோ, தேவதூதர்களோ, அதிகாரங்களோ, இவைகள் ஒன்று கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். கோழி செத்தாலே 2 நாளைக்கு ஆராதனைக்கு வர மாட்டோம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், எத்தனை முட்டை போட்டு பாஸ்டர், அதெல்லாம் நான் சர்ச்சுக்கு தான் வச்சேன் பாஸ்டர், போச்சு பாஸ்டர், அவ்வளவுதான். ஹலோ, ஒரு சின்ன நஷ்டம் வந்தா போதும், ஆண்டவரா எனக்கு தான் இந்த சோதனை எல்லாம் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரால தைரியமா சொல்ல முடியும், பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ் துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. கரங்களை வைத்து சொல்ல முடியுமா? ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும், ஒன்றுமில்லாவிட்டாலும் என்னை ரட்சித்த அந்த ரட்சகரை பின்பற்றுவதற்கு நான் தயங்க மாட்டேன். ஒன்றுமே கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, எல்லாம் கிடைத்ததுனால ஆண்டவரை பின்பற்றுவதல்ல. ஒன்றும் இல்லாவிட்டாலும், ஒன்றுமே கிடைக்காவிட்டாலும், சகலமும் நஷ்டமாயிருந்தாலோ சிலுவையை சுமந்து தைரியமாய் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நான் ஆயத்தமுள்ளவனாய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு தேவ பல, அப்படிப்பட்ட ஒரு சிலுவையினா உண்டாகிற அந்த ரட்சிப்பின் பல இந்த ராத்திரி வேளையிலே நம்மேல் வெளிப்படுவதாக கரங்களை தட்டி, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட அந்த சிலுவையினால் உண்டான அந்த மேன்மை இன்றைக்கு உண்டாகட்டும்.
உண்டாகட்டும். உடாராபா சாந்தாராபா உடாராகாதாரா ஷபலா ரிகாதாலா பௌடாரா பாலாபாரா ரிகாதாலா பாரபா ஷபரா ரிகாதாலா பாரபா கபரா அப்சல துரபலபா. விட்டு கொடுங்க பாப்பா, ஆவியானவர் விட்டு கொடு பாப்பா. ஆமே. சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு பல சிலுவையை ஆமே ஹalleluya ஆமே விலக்கி வைக்க அல்ல, சிலுவையை சுமந்து சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆமே நஷ்டங்களிலோ கஷ்டங்களிலோ அவரை பின்பற்றக்கூடிய ஒரு கிருபை. Yes, yes, yes. Ribala raga shantaraba udarabalaba shabalabaraba rigabalabaraba shabana. கரங்களை தட்டி எஸ் அந்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு பலனை தருவாராக. அன்னைக்கு கெத்செமனையிலே உன்னையும் என்னையும் நினைத்து வியாகுலத்தோட பெருமூச்சோட கண்ணீரோடு ஜெபித்து அந்த கிறிஸ்துவின் கிருபை. ஓ நன்றி நன்றி நன்றி. ரீபாலா ரகா சாந்தரபலபலப. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சரி, அப்படியே கீழ வாசிங்க பாப்போம். 59வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். வேறொருவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி விட்டு வர எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. Praise God, praise God, praise God. ஆமே. கடமையை செய்யணும் அப்படின்னு வந்து கேட்கிறான். எனக்கு உத்தரவு தரணும்னா இயேசு அவனை பார்த்து சொன்னாரு, மரித்தோரை அடக்கம் பண்ண விட்டும், நீ என்னை பின்பற்றி வா. கூடங்குளத்துல சாது யாக்கோபு சாதுன்னு ஒருத்தர் இருந்தாராம். தாய் மரித்திருக்கிறார்கள். அவர் வந்து நிற்கிறார். திடீர்னு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இவ்வளவு நீளத்துக்கு ஒரு டவல் மாத்திரம் தான் கட்டியிருப்பாரு. ஒரு ஜோல்னா வெள்ளை பை போட்டிருப்பார். சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனால் உதாரணம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறனால சொல்றேன். ஒரு பிச்சைக்காரனை போல தான் இருப்பார் பார்க்கறதுக்கு. அவர் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அல்லது இந்த சிலுவையை சுமந்தார் என்று சொன்னால், கவனிங்கள், அவர் ஒரு வெளிநாட்டிற்கு போய் நல்ல ஒரு மைனர் செயின் போட்டு நல்ல ஒரு பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு அப்படியே வந்து ஆலயத்தில் வந்து உட்கார்ந்திருந்தார். ஆலயத்தில் உட்கார்ந்திருந்தவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி நிற்கிற அந்த காட்சியை கண்டார். அந்த காட்சியை கண்டபோது, ஐயோ, நான் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு சோத்திரம், இந்த ட்ரெஸ்ஸா, இந்த வேதனையா என்று சொல்லி எல்லாவற்றையும் துறந்து அவர் சாதாரணமா சோத்திரம் தன் இடுப்பிலிருந்து தன்னுடைய இந்த கால் வரைக்கும், குதிகால் வரைக்கும் ஒரு பென்னி டவலை மாத்திர கட்டியிருப்பார். ஒரு ஜோல்னா பை போட்டிருப்பாரு. அங்கங்கே அன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தவர் பிச்சைக்காரனை போல இருப்பாராம். அவருக்கு தேவதூதர்கள் வந்து ஆகாரம் கொடுத்ததாக அநேக பரிசுத்தவான்கள் சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட பரிசுத்தவான் அவர் பாருங்க, திடீர்னு ஒரு வீட்டுக்கு வருவாரு. அப்படி சொல்லுவாரு, நைட்டு 12 மணியா இருக்கும், கர்த்தர் என்ன வெளியே போக சொல்றாரு, கிளம்பிடுவாரு. இதே போலதான் தகப்பனை தாய் மரித்து இருக்கிறாள். தாயை பார்த்துட்டே இருக்கிறாங்க. சோத்திரம். தாயை பார்த்து கொண்டிருக்கும் போது சோத்திரம் இவர் என்னன்னா திரும்ப கிளம்புறக்கு ஆயத்தமாகிறாரு. எல்லாரும் கேட்டாங்க, ஏ யாக்கோபு எங்க போற? அவர் சொன்னாராம், கர்த்தர் என்ன போக சொல்லுகிறார், நான் போகிறேன். ஏய், அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு போ, நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாராம். ஹலோ, இங்கே கேட்கிறான், தகப்பனை நான் அடக்கம் பண்ணி என் கடமையை முடித்து விட்டு தைரியமாய்மை பின்பற்றுவேன் என்று. இல்லப்பா, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பின்பற்றி வா. அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க.
என்னெல்லாம் அவமானம் கேட்க வேண்டி இருக்கும். பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள். சோதரம், இப்படி ஒரு தெய்வம் வேண்டுமா என்று சொல்வார்கள். இப்படி ஒரு பின்பற்றுதல் அவசியமா என்று கூட கேட்கலாம். ஆனால் சோதரம், மரித்த தன் தாயை விட தனக்கு ஜீவனை கொடுத்த கிறிஸ்து பெரியவராயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியிலே அவர்கள் பெற்றெடுத்தார்கள், உண்மைதான். ஆனால் சோத்ரா, தன் இரத்தத்தை சிந்தி நித்திய ஜீவனுக்கு ஏறெடுத்தவர் கிறிஸ்துதான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு ஆயத்தம். ஆமென், ஆமென். ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க பாருங்க, ஹல்லேலூயா, பாஸ்டர் எனக்கு இத்தனை லட்ச ரூபா கடன் இருக்கு, நீங்க தருவீங்களா பாஸ்டர்? நான் கடனை எல்லாம் அடைச்சிட்டு நான் ஊழியத்துக்கு வருவேன். எப்பா, நீ கடனை அடைக்க போறதும் இல்லை, ஊழியத்துக்கு வரப்போறதும் இல்லை. அதை விட்டுட்டு போ. கர்த்தர் வழி தரப்பா, வழி தரப்பா, வழி தரப்பா. அல்லேலூயா. நான் பக்தன் ஒருவர் இப்படி பாடினாரு, அவர் யாருக்கும் கடன்காரன் அல்ல. அல்லேலூயா. அவர் யாருக்கும் பாக்கியம் வைக்கிற ஒரு பாக்கி வைக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க சொல்றாரு, என்ன பின்பற்றி வா. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி, எனது அனுமதி கேட்டு விட்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். பெர்மிஷன் மனுஷன் நான் கேட்டு வர்றேயா, சிலுவையை சுமக்க ஆசை. ஆனா எங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு பெர்மிஷன் இல்லாம நான் எப்படி வருவது? அதுக்கு அங்க சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அதற்கு இயேசு, கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. சிலுவையை எடுக்க தடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல யார் தடையா? யார் தடை? குடும்பம். ரெண்டாவது யார் தடை? நண்பர்கள். மூணாவது யார் தடை? யார் தடை? யாரு? சோத்திரம். லூக்கா 14 ஆமே 26 வாசிங்க. யார் தடைன்னு பாருங்க. ஜீவனை வெறுக்காத அனுபவம். ஆமே, அல்லேலூயா. எல்லாவற்றையும் அதான் சொல்லி இருக்கு பாருங்க. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உமது பரிசுத்த பர்வதத்தில் நிலைநிற்பான். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவன், அழிந்து போகிறவைகள் மேல் அனித்தியமானவைகள் மேல் தன்னுடைய கண்களை வைக்கிறவன். ஆமே. நம்ம இன்னைக்கு எல்லாம் குடும்பத்துக்கு ஓடி ஓடி தேஞ்சிட்டோம். ஐயா, அம்மா, சகோதரா, சகோதரி, நீ இயேசுவுக்காக ஓடி என்ன செய்திருக்கிறாய்? இயேசுவுக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? இயேசு உன்னையும் என்னையும் பார்த்து, உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்டா. ஆமே. எனக்கு முடியல, என்னால முடியல அப்படின்னு போவீங்களா? ஆமே. அதான் பாருங்க, முன்னாடி ஒரு பாட்டு பாடுவாங்க. சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியா ஓடி வந்து காக்கும் செட்டைகளின் கீழே கண்டடைவா ரட்சிப்பை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காக்கும் செட்டைகளுக்கு கீழே வந்து ரட்சிப்பை பெறுவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? இல்ல ஏதோ சாக்கு போக்க சொல்லி சிலுவை எடுக்க தயாரா இல்லையா? சகோதரா, இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உன் குடும்பம் எனக்கு தடுக்குதா? சோதர சமுதாயம் தடுக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல
சோதரம் வேற நண்பர்கள் உன்னை தடுத்து கொண்டிருக்கிறார்களா? நீ இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, இன்னும் மரித்தால் இன்னைக்கு எங்கே போய் நிற்பாய்? உன் ஜீவன் உன்னை விட்டு போனால் எங்கே செல்வாய்? ஆமே. ஒரு வருஷம் கழியட்டும் பாஸ்டர், நம்ம ஊர் பாஷையில ஒரு வருஷம் கூட கழியட்டும் பாஸ்டர், இப்ப என்ன ஆத்திரம்? ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, ஆத்திரம் உன் ஜீவன் தப்ப ஓடு, ஜீவன் தப்ப ஓடு. ஆமே, ஆமே, ஆமே. ஹல்லேலூயா. குடும்பம், என் பிள்ளைகள், ஐயோ என்ன சோதரம் சார்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? நெவர். சாக்கு போக்கு அவரிடத்தில் சொல்ல முடியுமா என்று யோசித்து பாராட்டுமாவே. சிலுவையை சுமப்பதற்கு இன்னைக்கு தடையா இருக்கிற காரியம் எது? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு இந்த சிலுவையை சுமந்த இயேசுவை பின்பற்ற முடியாதபடி உங்களை தடுத்து நிறுத்துகிற காரியத்தை விட்டு சிலுவையை உங்கள் தோளிலே சுமப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? ஆயத்தமா? ஒரு நல்ல ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் வந்தானாம். ஹல்லேலூயா. இந்த வாலிபன் வந்து சொன்னா, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? முழங்கால் படியிட்டு பயபக்தியோட கேட்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா கற்பனைகளை கைக்கொள். அவன் சொல்லுகிறான் பாருங்க, நான் என் சிறு வயது முதல் கற்பனைகளை கை கொண்டு வருகிறேன். இயேசு அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவனை பார்த்துட்டு சொன்னாரு, உனக்கு உன்னிடத்துல ஒரு குறை இருக்கு, உனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு தரித்திரது கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வா. ஏதன் சொல்லுது, அவன் முகத்தை துக்கத்தோட தொங்க விட்டுட்டு போனானா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரளான ஆஸ்தி உள்ளவனாயிருந்ததினாலே, அந்த ஆஸ்தியின் மேல் இருந்த பற்றினால, ஆமே, அந்த ஆஸ்தி மேல இருந்த அவன் இருதயம் இருந்ததினால நித்திய ஜீவனை விரும்பினான். நித்திய ஜீவனை சுமப்பதற்கு அவன் சிலுவையை எடுப்பதற்கு ஆயத்தமாயில்லையே, ஆயத்தமாயில்லையே. ஹல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் உங்கள் இருதயத்தை வைக்காதிருங்கள். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம், அரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் தேவனுடைய கிருபையை இன்றைக்கு அநேகரை இழக்க பண்ணி விடுகிறதாம், அநேகரை இழக்க பண்ணி விடுகிறதாம். இந்த நல்ல வாலிபன், ஒரு தவறேதும் செய்யாத சன்மார்க்கமாய் வாழ்ந்த நல்ல ஒரு வாலிபன், ஆனால் நித்திய ஜீவனை பெறுவதற்கு அவன் இருதயம் ஏங்கினாலும் அவனுடைய ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனை தடுத்ததாம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனை தடுத்து துக்கத்தோடு போனானாம், துக்கத்தோடு போனானாம். அதைத்தான் ஒரு ஆமே பாடகி அழகா எழுதுனாங்க பாருங்க. ஆமே, ஆஸ்தி சேர்க்கிறா, அழிவை காண்கிறா, அடுத்தவனுக்கு அதை விட்டு போகிறா, பாவ மன்னிப்பா பரலோகமே, பாவத்தின் பல நரகம் தானே, இயேசுவே உன் ரட்சிப்பு, அவராலே மன்னிப்பு, எண்ணிப்பார் எண்ணிப்பார் வாழ்நாள் எண்ணிப்பா, எங்கே ஓடுவா எங்கே ஓடுவா, இயேசுவின் அன்பை விட்டு எங்கே ஓடுவா. ஆஸ்தி சேர்க்கிறோம். இன்னைக்கு ஆஸ்தி தேவ ராஜ்யத்துக்கு தடையா இருக்கா? தூக்கி எறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நித்திய ஜீவனை பெற விரும்பினான், விரும்பினான். அங்கே தடுக்கிறது அவனுடைய ஸ்டேட்டஸ் போயிட்டு,
ஸ்டேட்டஸ் போயிரும். அநேகர்கள் ஸ்டேட்டஸ் போயிருது. சிலுவை சுமப்பதற்கு ஸ்டேட்டஸ் போயிருமா? ஐயா, இந்த சிலுவை இல்லாவிட்டால் நீ எப்படி நித்திய ஜீவனை பெறுவாய்? இந்த சிலுவை இல்லை என்றால் எப்படி நித்திய ஜீவனுக்கு பங்குள்ள ஒரு நபராய் மாற முடியும்? இந்த சிலுவை தான் என்னையும் உங்களையும் ரட்சித்து அவருடைய கிருபைக்கு நேராய் கொண்டு போயிருக்கிறதே. அந்த சிலுவையை காலின் கீழ் மிதிப்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? இல்ல சிலுவையை தோளின் மேல் சுமந்து சிரித்த முகமாய் அவருக்கு பின் செல்ல ஆயத்தமா? Praise God, praise God, praise God, praise God, hallelujah. அதை எபிரேய ஆசிரியன் எழுதுகிறான். 10ஆம் அதிகாரம் 29வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: தன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறவன் எவ்வளவு பெரிதான கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான். வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை உனக்கு ஏற்படுத்தி வைத்த அந்த ரட்சகரை நீ விட்டு விடுவாயானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வாய்? உன் பணம் உன்னை காப்பாற்றுமோ? உன் குடும்பம் உன்னை காப்பாற்றுமோ? உன் நண்பர்கள் உன்னை காப்பாற்றுவார்களோ? இல்லை, உன்னுடைய ஜீவனை காப்பதற்கு நீ ஓடுகிற ஓட்டம் உன்னை காக்குமோ? சிந்தனை செய்யாத்தமாவே சிந்தித்துக்கொள். Praise God, hallelujah, hallelujah, hallelujah. அடுத்தபடியா யாரையா சிலுவை ஏன் எடுக்க முடியலன்னா, சோத்திரம், இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? என் பாசையில சொல்ல போனா புட்டிப்பால் குடிக்கிறவங்களா இருக்காங்க. என்னது புட்டிப்பால் யாருக்கு கொடுப்பாங்க? புட்டிப்பால் யாருக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அப்படிதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோதரம் விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி இருக்கு இல்லையா? சோதரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:1 இப்படி சொல்லுது: விசுவாசத்தை துவக்கினார், முடிக்கிறவரை நோக்கி ஓடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரம் உண்டு, பாவம் சுற்றி திரிகிறது. ஆனால் அந்த பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு சோதரம் விசுவாசத்தை துவக்கினவரை நோக்கி ஓடு என்று பரலோகம் நம்மை பார்த்து சொல்லுது. எபிரேய ஆசிரியன் எபிரேய சபையாகிய எருசலேமில் இருந்த சபைக்கு எழுதுகிறான், நீ ஓடு, பாரத்தை களைந்து விட்டு ஓடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரத்தை விட்டுட்டு ஓடு, பாரத்தை சுமந்து விட்டு ஓடாதே அப்படின்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புட்டிப்பால் குடிக்கிறவங்கன்னு சொன்னா பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் அங்க படிச்சீங்கன்னா, உன் சோத்திரம் முழு இருதயத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உன் இருதயத்தில் விசுவாசித்த. வாசிங்க. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். இப்ப பாருங்க, அவங்க எல்லாருக்கும் கேட்பாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆம். விசுவாச அறிக்கையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் முக்கிய எடுத்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப நாம பிள்ளைகளை பிறந்துட்டோம். எங்க பிறந்துட்டோம்? யோவான் 1:12 இப்படி சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆனா பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? கலாத்தியர் 4:2
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுறார் பாருங்க, பிள்ளைக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. எது வரைக்குமா? அவன் புருஷனாய் வளருகிற வரைக்கும். வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 4:2 வாசிக்கலாம். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அப்படியே சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோ நாம் புத்திர சுவிகாரத்தையும் அடையவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீயிடத்தில் பிறந்த தம்முடைய குமாரனை அனுப்பினார். இங்க சொல்றாரு பாருங்க, ஒரு வீட்டுல பிள்ளை இருக்கு, சுதந்திரம் தான். ஆனால் அந்த குறிப்பிட்ட வயது வருகிற வரைக்கும் இந்த பிள்ளைக்கு அடிமைக்கு வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சபையில வர்றோம், அடிமையா தான் இருக்கிறோம், சிறு பிள்ளைத்தனமா இருக்கிறோம். என்ன சிறு பிள்ளைத்தனமா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா பாருங்க, நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு வசனம் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது. எப்படி தான் பெரியவனான? எப்ப பெரியவனானா? எதுல பெரியவனானா? எதுல பெரியவனானா? எதுல பெரியவனானா? விசுவாசத்தினால. நீங்க விசுவாசத்துல பெரியவர்கள் ஆயிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கிட்டாரு, விசுவாசத்துல பெரியவர்கள் ஆயிட்டீங்களா? விசுவாசத்திலே பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. ஆமென், அல்லேலூயா. பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. எப்ப வெறுத்தானா? விசுவாசத்துல பெரியவனானா. நீங்க விசுவாசத்துல பெரியவர்கள் ஆயிருக்கிறீங்களா? இல்ல சிறு பிள்ளைத்தனமா தான் இருக்கிறோமா? ஏனையா சிலுவை எடுக்க முடியலன்னா விசுவாசத்துல பெரியவர்கள் இல்ல. ஆமே, விசுவாசத்துல பெரியவனானா ஐயா 40 வருடம் கல்வியையும் சகல கலைகளையும் கற்றுக் கொடுத்து நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல ஆகாரம், நல்ல சொகுசான வாழ்க்கையை கொடுத்து அவனை அடுத்த ராஜா என்கிற பதவிக்கு கொண்டு நிறுத்த வேண்டிய இடத்தை அவன் வெறுத்தானாம். எப்பொழுது தெரியுமா? அவனுக்குள்ள விசுவாசம் பெருகின போது. விசுவாசத்தில் அவன் பெரியவனானான். இன்னைக்கு சபையை ஆவியானவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? தேவ ஜனமே, நீயும் நானும் விசுவாசத்தில் பெரியவனானால் இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், ஆடம்பரங்கள், ஐஸ்வர்யங்களை வெறுக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு வரும். உலகத்தின் சிற்றின்பங்கள், கவர்ச்சிகள், பெருமைகளை வெறுக்கக்கூடிய இருதயம் இல்லை என்றால் இன்றைக்கும் நீங்களும் நானும் சிறு பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அழகாய் தெளிவாய் சொல்லுது பாருங்க, விசுவாசத்தில் பெரியவனான போது. ஆமென், ஹல்லேலூயா. சபை பாருங்க, அந்த தாய் ஆமென் வளர்ப்பு தாயாய் போகிறாள். அங்கே மோசேக்கு விசுவாசத்தை வளர்த்து கொடுத்து சொல்லுகிறார், நீ எபிரேயன், நீ எபிரேயன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பார்வோனின் குமாரத்தின் மகன் அல்ல, நீ எபிரேயன், நீ எபிரேயன். நீ வாக்குத்தத்தம் உள்ளவன், உன்னை குறித்து வாக்குத்தத்தம் இருக்கிறது.
நீ வாக்குத்தத்தத்துக்கு உரிமையானால் உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அந்த தாய் ஊட்டி கொடுக்கிறாள். அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே போகும்போது அந்த விசுவாசம் அவனை பெருக பண்ணிச்சான், அவனை பெரியவனாக்குச்சான். சபைக்கு இத்தனை வருடம் கடந்து வருகிறோம், ஆலயத்தில் ஆராதிக்கிறோம், தேவனை தொழுது கொள்ளுகிறோம், தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, உனக்குள்ளே அந்த விசுவாசம் பெருகி இன்னைக்கு இந்த உலகத்தின் மேன்மை, செல்வத்தின் பெருமை எல்லாம் விட்டுவிட உன் இருதயம் ஆயத்தம் உள்ளதா இருக்கா? சிங்காசனத்தை எடுத்து தூக்கி எறிந்து விட்டு அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை பாக்கியம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவின் நிமித்தம் ஆமே வருகிற நிந்தையை பாக்கியம் என்று எண்ணுகிறீர்கள், ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறீர்கள்? ஆமே. இன்னைக்கு நம்ம பொதுவா பழக்கப்பட்டுட்டோம். சோதரா, நான் 10ல் 1 கொடுத்தேன், கர்த்தர் எனக்கு 10 மடங்கு ஆசீர்வாதம் தந்துட்டார். நான் ஒரு வீட்டை தான் கொடுத்தேன், கர்த்தர் எனக்கு 2 வீடு தந்துட்டாரு, பெரிய காரை தந்துட்டாரு. ஐயா, இதல்ல விசுவாசம். விசுவாசம் வருமானா உன்னுடைய நோக்கம், உன்னுடைய எண்ணம் இனி வேறும் வரும் பலன் மேல் நோக்கமாக வேண்டும். ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடக்கூடிய இருதயம் உங்களுக்குள்ள வரணுமே ஒழிய இவைகளெல்லாம் கூட வருகிறதே அல்ல. இன்னைக்கு சபையும் ஆமே விசுவாசிகளும் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னன்னா, கூட வர்றதுக்கு பின்னாடி நடக்கிறோம், தேவராஜ்யத்தையும் அது நீதியும் விட்டுட்டோமே. அடிமைகள் தான், அடிமைகள் தான், பிள்ளைதான், உரிமையாளன் தான். ஆனா அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள முடியலையே. சுதந்திரவாளிதான். சுதந்திரவாளி ஆகிய இவனோ அடிமை போல எல்லாருக்கும் அடங்கி போக வேண்டி இருக்கிறதே. பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை சுதந்தரித்துக் கொண்டு ஒரு வாழக்கூடிய ஒரு குட்டி இயேசுவாக இந்த பூமியிலே உன்னால் வாழ முடியவில்லையே. காரணம், அவர் சுமந்த சிலுவையை எடுப்ப தயக்கமுள்ள ஒரு ஆத்துமாவாய் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பக்தை பாடினாங்க, என்னை காண்போ உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். என்னை காண்போ உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். உம் சிந்தை உம் ஜீவ உம் நடக்கை என்னில் வேண்டும். உம் சிந்தை உம் ஜீவ உம் நடக்கை என்னில் வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமே. நான் பேச வந்த நான் சிலுவையை ஏன் எடுக்க தடை அப்படிங்கிறதோட நான் நிறுத்துறேன். நேரம் ஆமே கடந்து போனதுனால. ஹல்லேலூயா. சுமக்கணும், சகிக்கணும், சிலுவையில் அறையப்படணுங்கிறத சோத்திரம் நான் அப்படியே விட்டுறேன். ஹல்லேலூயா. ஐயா, சுமக்க தடை என்ன? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை காண்போ, என்னிலே ஆமே எனக்கு ஜீவனை தந்த கிறிஸ்துவை காண வேண்டும், கிறிஸ்துவை காண வேண்டும். நான் அந்த விசுவாசத்துல பெருகணும், அந்த விசுவாசத்துல வளரணும். அந்த விசுவாசத்துல வளர்ந்து இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை விட்டு என்னுடைய நோக்கம், என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம் எல்லாம் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணும். எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேரால் அப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமே விசுவாசத்துல பெருகினா. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பெரியவனாக்கினால் நீங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனம் ஆமே இந்த காதுல கேட்டு இந்த காதுல விடுவதற்கல்ல, இது இருதயத்தில் கேட்டு நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்குமானால் ஆமே தைரியமாய் பாட முடியும். என்ன செய்யலாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. ஏன் ஆசையெல்லாம் என் இயேசுதான், அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இன்னைக்கு எனக்கு சிலுவையை சுமப்பதற்கு தடையா இருக்கக்கூடியவைகளை விட்டு விலகனா ஆயத்தமா இருக்கிறேன். சிலுவையை எடுத்து என் தோல்ல வச்சு சிலுவையின் ஆதர் இயேசுவுக்கு பின்னாக நான் போக ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் தங்களை சமர்ப்பிக்க விரும்புறீங்க? ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ அப்படி ஒரு சிந்தை உங்களுக்குள்ள வருமானா? ஹல்லேலூயா. ஆமே சிலுவையின் அந்த பலன் இந்த ராத்திரி வேளையில உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். பிரைஸ் காட் பிரைஸ் காட். அப்படியே எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா? Glory to God. பயபக்தியோட ஒரு சமர்ப்பணம் உங்க இருதயத்திலிருந்து வரட்டும். உங்க ஸ்டேட்டஸ் சிலுவையை சுமக்க தடுக்க கூடாது. உங்க ஆஸ்தி ஐஸ்வர்யம் சிலுவையை தடுக்க விடக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், அந்த விசுவாசத்தின் வளர்ச்சியின்மை சிலுவையை சுமக்க தடுக்க கூடாது. ஓ ஹல்லேலூயா. குடும்பம், நண்பர்கள் சிலுவையை சுமக்க தடுக்க கூடாது. கண்ணை மூடுங்க பாப்பா. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? உங்களை பரலோகம் கவனிக்குது. பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் உங்களை கவனிக்குது. தயவு செய்து எல்லா கண்களை மூடுங்க. உங்க இருதயம் பரலோகத்தை நோக்கி பார்க்கட்டும், பரலோகத்தை நோக்கி பார்க்கட்டும். ஓ ஜீசஸ், பரலோகத்தை நோக்கி பார்க்கட்டும். கேட்ட வசனம் உங்க இருதயத்துக்குள்ள வரட்டும். சத்துரு பொறுக்கி போடக்கூடாது, சத்துரு பொறுக்கி போடக்கூடாது. 30, 60, 100 பலனா கொடுக்கணும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கண்களை மூடி அப்படி வலது கரத்தை உயர்த்தி, என் ஆசையெல்லாம் என் இயேசுதாமே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதாமே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்தோட
சொல்ல முடியுமா உங்களால? மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லே கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனைதான் நண்பர்கள் இடர்களை ஏற்படுத்தினாலும், குடும்பம் இடர்களை ஏற்படுத்தினாலும், எனக்காக அப்பா நீத்த, எனக்காக அப்பா நீத்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாள இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாள இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதாமே. எஸ் அமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதாமே. அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருட்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருட்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுக்காய் நான் ஓடுகிறேன். என் இயேசுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தால் கரந்தட்டி பாடுவோமா? கரங்கள் தட்டி. விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனைதான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நீத்த, எனக்காக அப்பா நீத்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாள இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாள இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதாமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதாமே. அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. ஆமென்.
அல்லேலூயா 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 என் ஆசையெல்லாம் என் இயேசுதாமே என் ஆசையெல்லாம் என் இயேசுதாமே ஒரு விருப்பம் வரட்டும் நமக்குள்ள நான் பார்க்கணுமே அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே அல்லேலூயா 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 எத்தனைதான் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் எத்தனைதான் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் எனக்காக அப்பா நியமித்த எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன் ஒரு கிருபை உண்டாகட்டும் ஒரு அபா ஷபரபர அந்த சிலுவையின் மேன்மை ஓ ஹல்லேலூயா அந்த சிலுவையினால் உண்டாகிற ஆசீர்வாதம் இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் இயேசுராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 என் மனவாளன் இயேசுராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் மணவாளன் இயேசுராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் ஆசையெல்லாம் என் இயேசுதாமே என் ஆசையெல்லாம் என் இயேசுதாமே அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஹalleluya ஆமென் மனக்கண்கள் திறக்கட்டும் ஹalleluya ஆமென் அந்த சிலுவையின் மேன்மை அந்த சிலுவையின் மேன்மை ஓ ரிகபல துரபல அப்கர துரபல வர்ஷா ரிகதல பரவ கவன ஓ ஹalleluya ரிகதல வர்ஷா ரகய ரிகதல பரவ கவன ஆமென் ஹalleluya ஹalleluya சிலுவையிலே ஆமென் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே அந்த சிலுவையின் மேன்மை அந்த சிலுவையின் மேன்மை ஓ எங்களுக்குள்ள வரட்டும் அந்த கிருபை உண்டாகட்டும் அந்த கிருபை உண்டாகட்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாயிருக்கிற அந்த கிருபை ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு பலனாயிருக்கிற அந்த கிருபை
எஸ் 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 கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பல, தேவ பல, சிலுவைதான் தேவ பல. ஓ ரிபாலா ரிகாதாலா பௌடர பலவா அப்ஷ கபரா தரபல பௌடா ரிகாதாலா பரபா ரிகாதாலா பஷாரகா ரிகாதாலா பலவா. எஸ் 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 ஆமே ஆமே. ஏய் ஷபாராபா தேவ பலன் உண்டாகட்டும், தேவ பலன் உண்டாகட்டும். எஸ் சபா கபாரியாத glory glory ஆமே ஆமே ஆமே. தேவ பலன் உண்டாகட்டும், தேவ பலன் உண்டாகட்டும். எஸ் ஷபரா துரா ரிகபல பரபா ஷபரா கபரா துரா. Oh Jesus 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 கடைசி சொட்டு இரத்தத்தை கூட எங்களுக்காக சிந்தின அந்த சிலுவையினால் உண்டான அந்த தேவ பல எங்களை நிரப்பட்டும் நிரப்பட்டும். ஓ நன்றி 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 நன்றி. ஓ ஷபரா கபா ரிகாதாலா பரபா ஷபா கபா. ஓ ஹல்லேலூயா ஆமே. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளில் கரா தொடட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜனத்தை பலப்படுத்துகிற ஆமே ஹல்லேலூயா. பலவீனத்தை ஆமே கட்டுகள் இன்னைக்கு உடைக்கப்படட்டும். வியாதி நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். சிலுவையிலே உம்முடைய காயங்களால் குணமாகிறோம் குணமாகிறோம். உம்முடைய காயப்பட்ட கரம் ஆமே குணமாக்கட்டும் 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 குணமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமே சுகம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உள்ளான மனிதனிலே பலன் உண்டாகட்டும். ஆமே தைரியம் உண்டாகட்டும் தைரியம் உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிற பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைவீர்கள். பலன் உண்டாகட்டும். ஆமே ஆமே. சிலுவையிலே உண்டான பலன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமே ஆமே. நன்றி 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 நன்றி. பலப்படுத்துகிறா பலப்படுத்துகிறா பலப்படுத்துகிறா. அவருடைய கிருபை உன்னை பலப்படுத்துகிறேன். ஆமே ஆமே. அவருடைய கிருபை உனக்கு போதும். அவருடைய கிருபை உனக்கு போதும். ஓ ரிகாதாரா ஷபரா ரிகாதானா பரபா. சிலுவையை சகிக்கக்கூடிய தாங்கக்கூடிய சிலுவையை எடுக்கக்கூடிய ஒரு கிருபை உண்டாகிற கிருபை உண்டாகிற. எஸ் எஸ் சபா ரிகாதானா பௌஷா ரிகாதானா பௌடரபலா. ஆமே 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 ஆமே. தேவ பலன் உண்டாகட்டும் தேவ பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேவ பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேவ பலன் உண்டாகட்டும். ஆமே. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன் சிலுவையே தேவ பலன் சிலுவையே தேவ பலன். ஓ நன்றி நன்றி நன்றி. அப்சல துரபல பரவா ரிகதல பரவ ஷபலா ரிபாதான பவுடர் ரிகதல பரவா. ஆம் பரிசுத்த ஆவியான சிலரை பலப்படுத்திக் கொண்டிருக்க சிலரை பலப்படுத்திக் கொண்டிருக்க. ஆமே சில வியாதிகள் கர்த்தர் வியாதி கட்டுகளை நீக்குகிறா நீக்குகிறா. எஸ் எஸ் ஆமே. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிறது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி இருக்கிறபடியே. எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தை உண்டு பண்ணுகிற அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக முறிக்கப்படுவதாக. உடாரா சாந்தர பலபல. ஆமே 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 ஆமே. விடுதலையை விடுதலையை விரும்புகின்றோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்று தாருமையா. விடுதலை
விடுதலையே விடுதலையே விரும்புகின்றோம் ஐயா தாருமையா இன்றே தாருமையா அல்லேலூயா 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 ஜெபம் கேளு ஜெபம் கேளு எங்களது ஜெபம் கேளு பதில் தாரு பதில் தாரு கண்ணீருக்கு பதில் தாரு ஜெபம் கேளு ஜெபம் கேளு எங்களது ஜெபம் கேளு ஆமென் பதில் தாரு கண்ணீருக்கு பதில் தாரு அல்லேலூயா 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 பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகு தேவ ஆவியினாலாகு பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகு தேவ ஆவியினாலாகு அல்லேலூயா 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 Thank you Lord ஆமென் இயேசுவே நாமத்தில் விடுதலை வரட்டும் இயேசுவே நாமத்தினாலே ஆமென் சுகம் உண்டாகட்டும் இயேசுவே நாமத்தினாலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் இயேசுவே நாமத்தினாலே ஒரு விடுதலை வரட்டும் எஸ் எஸ் ரிகாதாரா பசி ரிவாலாரா கமா ஆமென் ஆமென் நன்றி 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 ஆவியானவருக்கு நன்றி ஆவியானவருக்கு நன்றி ஆவியானவருக்கு நன்றி ஓ thank you Lord thank you Lord Lord ஷபரது ரிகபல பரப ஷபன ஆமென் thank you Lord